Welcome to Special Meals. இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு. இந்த பழமொழியை கேட்கும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரிகிற ஒரே விஷயம், கொள்ளை சாப்பிட்றது மூலமா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை ரொம்ப சுலபமாக குறைச்சிடலாம்னு தான். அப்படிப்பட்ட கொள்ளை அதோட சத்து கொஞ்சம் கூட குறையாம டேஸ்டியாக, அதே நேரத்தில் கொள்ளோட சூடை எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்மளோட டயட்டில் சேர்த்துருக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கொள்ளு கஞ்சி. அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சு அதில் 50 கிராம் கொள்ளை மிதமான சூட்டில் கொள்ளு நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவு கொள்ளுல செய்கிற கஞ்சியை ஒருத்தர் தாராளமாக ஒரு வேளைக்கு சாப்பிடலாம். கால்சியம், புரோட்டீன், பாஸ்பரஸ், அயர்ன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த கொள்ளுல இருக்கு. அதுலேயும் பருப்பு வகைகள்லையே இந்த கொள்ளுல தான் அதிகபட்சமான கால்சியம் இருக்கு. அப்புறம் புரோட்டீன் அதிகமாக சாப்பிடணும்னு நினைக்கிற வெஜிடேரியன்ஸ்க்கு ஏற்ற ஒரு சத்தான உணவும் இந்த கொள்ளு தான். இப்போ கொள்ளு நல்லா வறுபட்டு வாசனை வந்ததும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு, கொள்ளு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கஞ்சி செய்கிறதுக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 50 கிராம் வரகரிசி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு பொடி, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 லிட்டர் தண்ணியையும் சேர்த்துட்டு அரிசி நல்லா வேகிற வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். இன்னைக்கு நான் இதில் வரகரிசி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டா வரகரிசிக்கு பதிலாக அவல், ஓட்ஸ், சாமரிசின்னு உங்களுக்கு விருப்பமான தானியங்களை இதோட சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட அரிசி அப்புறம் கொள்ளு மாவு இது ரெண்டும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கஞ்சியை இப்படியே மோர் கலந்தும் சாப்பிடலாம். ஆனால் இந்த கஞ்சியை தாளித்து சாப்பிட்டா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். கஞ்சியை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை சீரகம் போட்டுட்டு கடுகு சீரகம் நல்லா வெடிச்சதும் நசுக்குன ஒரு பல் பூண்டு போட்டுட்டு பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆனதும் பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடைசியாக பொடியாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இந்த தாளிப்பை கஞ்சியோட சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சி ஓரளவுக்கு சூடாறுனதும் 1 கப் மோர் ஊற்றி கலந்துக்கோங்க. கொள்ளு நம்ம உடம்புக்கு ரொம்ப சூடுங்கிறதுனால கண்டிப்பாக அதோட மோர் கலந்து சாப்பிடுங்க. அப்புறம் அதிகபட்சமாக வாரத்துக்கு 2லேருந்து 3 முறை மட்டும் உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. கஞ்சி ரொம்ப சூடாக இருக்கும்போது மோரை சேர்த்திங்கன்னா மோர் ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால் கஞ்சி ஓரளவுக்கு ஆறுனதும் மோரை சேர்த்துக்கோங்க. கஞ்சி உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக இதில் பொடியாக நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். கஞ்சியோட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.